ஓம் சாந்தி. ஷீலு பென் அவர்களின் குளோபல் பக்திக்கான வகுப்பு. பாபா ஒரு வினாடியிலே ஒரு போய் வருகின்ற பயிற்சியை எங்களுக்கு படிப்பிச்சிருக்கின்றார். அது பௌதீகமான உடல் பயிற்சியிலும் கூட ஆசிரியர் கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் கைகளை உயர்த்த வேண்டும். அதுபோல அதுக்கு பிறகு கைகளை கீழே விடுங்கள் என்று ஆசிரியர் சொல்லும் பொழுது மாணவர்கள் கைகளை கீழே விடுகின்றார். அது மாதிரி ஆசிரியர் என்ன சொல்கின்றாரோ அதனை பிள்ளைகள் செய்கின்றார்கள். அது பௌதீகமான பயிற்சி. அவ்வாறே பாபா எங்களுக்கு இந்த ஆன்மீக பயிற்சியை கற்பித்திருக்கிறார். அதாவது உள்ளுக்கு வருவதும் வெளியே செல்வதும், அதாவது உள்ளுக்குள்ளே வருவதும் எனக்குள்ளே செல்வதும், என்னை பற்றி சரியாக புரிந்து கொள்வதும், அகநோக்கத்திலே புரிந்து கொள்வதும், நான் ஒரு ஆத்மா என்பதை புரிந்து கொண்டிருப்பதும், பின்னர் என்னுடைய செயற்பாடுகளிலே மீண்டும் நான் செயற்பாடுகளில் வருவது, அது உள்ளுக்கு வருவதும் வெளியிலே வருவதும், ஆத்மாவாக இருந்து நான் யார் என்பதை பற்றியும் என்னுடைய உண்மையான குணங்களை பற்றியும், நான் தூய்மையான ஆத்மா, அன்பான ஆத்மா, அழகான ஆத்மா என்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டிருக்கின்றேன். அதை நான் பார்க்கும் பொழுது, நான் உள்ளுக்கு வரும் பொழுதும் மற்றும் வெளியிலே வரும் பொழுதும் அந்த செயல்பாடுகளிலும் அந்த உணர்வுகளை நான் கொண்டு செய்கின்றேன். அன்பான செயல்பாடுகளை செய்கின்றேன், அமைதியான செயல்பாடுகளை செய்கின்றேன். அந்த நற்பண்பின் அடிப்படையில் நான் என்னுடைய செயல்பாடுகளை செய்கின்றேன். இதை தான் உள்ளுக்கு வருவதும் வெளியில் செல்வதும் என்று சொல்லப்படுகின்றது. நான் ஆத்ம உணர்விலே வருவதன் மூலம் உள்ளே வருகின்றேன். பிறகு ஆத்மாவாக நான் ஒரு தூய்மையான அன்பானவராயிருக்கின்றேன். அந்த உணர்வுடன் நான் வெளிவருகின்றேன். அதன் அடிப்படையில் என்னுடைய செயல்பாடுகளை செய்கின்றேன். இதை உள்ளுக்கு வருவது வெளியே வருகின்ற சொல்லப்படுகின்றது. அப்போ என்னுடைய செயற்பாடுகள் மிக சரியானதாக இருக்கும். எல்லா செயற்பாடுகளையும் பாபாடு நினைவில் நான் செய்வேன். நான் ஒரு தூய்மையின் ஆத்மா என்று எனக்கு தெரிகின்றது. என்னுடைய செயல்பாடுகள் தூய்மை நிறைந்ததாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணங்கள் தூய்மை நிறைந்ததாக இருக்கும். வார்த்தைகள் தூய்மை நிறைந்ததாக இருக்கும். அந்த தூய்மை என்பது அமைதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகின்றது. என்னுடைய வாழ்க்கையை மிகவும் அமைதியானவும் பேரானந்த நிறைந்ததாகவும் அனுபவம் செய்கின்றேன். இதைத்தான் பாபா எங்களை வர விரும்புகின்றார். இவ்வாறு நாங்கள் ஆக வேண்டும் என்பதை விரும்புகின்றார். பாபா எங்களை மலர்களாக வேண்டும் என்று சொல்கின்றார். நாங்கள் முதலிலே முட்களாக இருந்தோம். பாபாட நினைவின் மூலம் நாங்கள் இப்பொழுது மலர்களாகின்றோம். பாபாட நினைவின் மூலம்தான் எங்களால் மலர்களாக முடியும். இது பௌதீகமான முறையில் இல்லை, ஆனால் ஆன்மீக முறையில் நாங்கள் அப்படியாகின்றோம். ஏனென்றால் முள்ளுக்கள் என்ன செய்யும், துன்பத்தை கொடுக்கும். அது மற்றவர்களை எப்பயுமே குத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் மலர்கள் நறுமணம் கொடுக்கின்றன. அவை மலர்கள் அழகாக இருக்கின்றன. அவை அதனால்தான் நாங்கள் உள்ளார்த்தமாக செல்லும் பொழுது, ஆத்மோணர்வுக்கு வரும் பொழுதும் வெளியிலே நாங்கள் அந்த ஆத்மோணர்வுடன் வரும்போகின்றோம். அந்த ஸ்திதியிலே எங்களுடைய பணிகளை செய்யும் பொழுதும் மலர்களைப் போல நாங்கள் பிரகாசித்து கொண்டு அல்லது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவை நற்பண்புகளை நாங்கள் மற்றவர்களிலேயும் நல்ல பண்புகளை பார்க்கின்றேன். இப்போ மற்றவர்கள் நாங்கள் கெட்ட வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் அல்லது தீய வார்த்தைகள் பேசுவதில்லை. ஏனென்றால் துன்பத்தை கொடுக்கின்றது. நாங்கள் இப்பொழுது எங்களுக்குள்ளே அகநோக்கத்திலே செல்லும் பொழுதும் நாங்கள் ஆத்ம உணர்வுக்கு வருகின்றோம். அப்பொழுது எங்களை இலகுவாகவே இந்த நற்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதன் ஆத்மாலையே நிறைந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் சரீரத்தில் இருக்கும் பொழுது, எங்களிடம் இந்த குணங்கள் இருக்கும் பொழுது, எங்களுக்கு இது இருந்தது என்று கூட எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது எங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கின்றது. நாங்கள் இதை நடைமுறையிலே போடுகிறோம். அதை நாங்கள் எவ்வளோ அதிகளாக நாங்கள் நடைமுறையில் போட்டுக்கொண்டோமோ இவ்வளோ அழகானவர்களை நாங்கள் ஆகின்றோம். பாபா எங்களை மிகவும் அன்பானவராக்கின்றார். எங்களை அவர்கள் மலர்களாக்கியிருக்கிறார்.
அவை இந்த மலர் என்பது அழகான நிறத்தை கொண்டிருப்பது மட்டுமல்ல, அது அழகான வடிவத்தை கொண்டிருக்கிறது, நிறம் இருக்கின்றது, அத்துடன் அதன் ஒரு சாரத்தை கொண்டதாக இருக்கிறது, எல்லாத்தையுமே நிறைஞ்சதாக இருக்கின்றது. ஆகவே பாபா எங்களையர் மலர்கள் போலாக விரும்புகின்றார். எல்லாருக்கும் மலர்கள் போல நறுமணத்தை கொடுக்க விரும்புகின்றார். அவை நான் உள்ளுக்குள்ள இருந்து வெளியில் வரும்பொழுது அப்படி நான் இயல்பாகவே அந்த ஆத்மாவிலே இந்த நறுமணம் வெளிவருகின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.